ஐயா இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா பக்கமுமே பயங்கரமாக சின்னாப்பினமாக நெருங்கியிருக்கு. அதோட பார்த்தா வந்து காங்கிரஸ் வந்து பாஜகவில் போய் இணைஞ்சிருச்சு. இப்போ அதிமுகவோட நிலைமை என்ன? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதினால இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் சாரசாரையாக பாஜக போவதும், அதே போல அதிமுக தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டர்கள் இன்னைக்கு விஜய் கொடியை பிடிப்பதும், நாம் தமிழர் சீமான் கொடியை பிடிப்பதும், இந்த நிலைமையை உருவாக்க முழுக்க காரணகர்த்தா எடப்பாடி பழனிசாமி தான். தொடர்ச்சியா போன நாடாளுமன்ற தேர்தலின் தோல்வி, சட்டமன்ற தேர்தலின் தோல்வி, இடைத்தேர்தலின் தோல்வி, இவ்வளவு தோல்வி வந்தும் கூட நான் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுகவினுடைய வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு மக்கள் மனசுலயும் ஒரு நஞ்சை விதைச்சுக்கிட்டு, தொண்டர்கள் மனசுல வந்து வெறுப்பை விதைச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிறாரு. கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. யாரு கூட தான் கூட்டணி அமைக்கிறீங்க? இந்த மாதிரி சொல்லி மக்களை ஏமாத்துறாரா? ஏமாத்துறாருல, அவரை நம்பி கூட்டணிக்கு வர ஜான் பாண்டியன் கூட தயார் நிலைக்கு இல்லை. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக மூத்த நிர்வாகி, அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் அவர்களோட பேசலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தாய், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாய், சொல்லுமா. ஐயா இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா பக்கமுமே பயங்கரமா சின்னாப்பினமா நெருங்கியிருக்கு. அதோட பார்த்தா வந்து காங்கிரஸ் வந்து பாஜகவில் போய் இணைஞ்சிருச்சு. இப்போ அதிமுகவோட நிலைமை என்ன? இல்ல, காங்கிரஸோடைய எம்எல்ஏக்களோ நிர்வாகிகளோ மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா டெல்லியில 15 பேர் வந்து எக்ஸ் எம்எல்ஏ, அதிமுக நிர்வாகிகள் எக்ஸ் எம்எல்ஏ போய் கட்சியில இணைகிறாங்க. எடப்பாடி கண்ட்ரோல்ல இருந்தவங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒரு 4 நாள் நம்ம வந்து வலைதளங்களை பார்த்தோம். நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச இப்ப ராஜேந்திர பாலாஜிக்கு எனக்கு நெருக்கமானவர் தான், அடிக்கடி சந்திப்பு வந்து இப்பதான் ரொம்ப நாளா வந்து நாங்கெல்லாம் ஒதுங்கி நிக்கிறோம். ஆனா அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஒரு டீமை வந்து டெல்லி போறோம், மோடி ஐயா இன்னைக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு இல்ல, டெல்லியில போய் முறைப்படி நாங்க கட்சியில இணைய போறோம் அப்படின்னு இப்புள்ள இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, ஒரு குழு தயார் நிலையில் இருக்கிறது. எடப்பாடி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு குழு தயாராக இருக்கிறது என்பதுதான் எனக்கு தெரிந்த தகவல். ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதினால இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் சாரசாரையாக பாஜக போவதும், அதே போல அதிமுக தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டர்கள் இன்னைக்கு விஜய் கொடியை பிடிப்பதும், நாம் தமிழர் சீமான் கொடியை பிடிப்பதும், இந்த நிலைமையை உருவாக்க முழுக்க காரணகர்த்தா எடப்பாடி பழனிசாமி தான். இந்த நிலைமைக்கு காரணம் இபிஎஸ் அவர்கள் தான் சொல்றீங்க? கண்டிப்பா, வேற யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. அனைவருமே ஒற்றுமை விரும்புறாங்க. இப்ப சின்னம்மா என்ன சொல்றாங்க, நம்ம இப்படி பிரிஞ்சு கிடந்து இது சாதிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னைக்குமே வந்து நம்ம பிரிஞ்சு கிடந்தா திமுகவுக்கு வழிவகுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியே தொண்டர்களுடைய மனநிலை. ஒரு விஷயம் சகோதரி, இப்ப நம்ம தேனியை பொறுத்த அளவுக்கு அதிமுக ஒரு அதிகமான ஒரு வாக்கு வங்கியை கொண்ட மாவட்டம் இந்த தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்டத்துல தேனி மாவட்டத்துல போன சட்டமன்ற தேர்தல ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்படின்ற போது அந்த நிலை உருவாக காரணம் யார்? இந்த பதவி வெறி பிடித்த இந்த சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி தானே. அதனால தொடர்ச்சியா போன நாடாளுமன்ற தேர்தலின் தோல்வி, சட்டமன்ற தேர்தலின் தோல்வி, இடைத்தேர்தலின் தோல்வி, இவ்வளவு தோல்வி வந்தும் கூட நான் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுகவினுடைய வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு மக்கள் மனசுலயும் ஒரு நஞ்சை விதைச்சுக்கிட்டு, தொண்டர்கள் மனசுல வந்து வெறுப்பை விதைச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிறாரு. ஆகவே இந்த சட்டம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு முன்னாடி இந்த கட்சி முடிஞ்சு போகுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நாங்க பரம்பரை அதிமுக வேற கட்சி எங்க இதுல கிடையாது. இந்த அதிமுக நிலைச்சு நிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம், சாமியை கும்பிடுறோம். ஆனா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் தேர்தல் நடத்துடைய முடிவும் வச்சுக்கிட்டு கட்சி எங்கிட்டதா இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய தொண்டர்களை குழப்புறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு 15 எக்ஸ் எம்எல்ஏ, தேனி சேர்ந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, இத்தனை பேரு வந்து போறாங்க. எதனால போறாங்க? முதல்ல சுய பரிசோதனை செய்யணும் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அதிமுக வந்து பிஜேபிக்கு போறாங்கன்னா அப்ப இவருக்கு உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை. அதுக்கு அடுத்தபடி இன்னொரு விஷயம் சகோதரி சொல்ல வரேன். கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. யாரு கூட தான் கூட்டணி அமைக்கிறீங்க? யாரு கூட கூட்டணி இந்த மாதிரி சொல்லி மக்களை ஏமாத்துறாரா? ஏமாத்துறாருல, அவரை நம்பி கூட்டணிக்கு வர ஜான் பாண்டியன் கூட தயார் நிலைக்கு இல்லை. அதே போல தனியரசு தயார் இல்லை. எப்பயுமே அவருடைய சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதி தான் தனியரசு அவர்கள்.
கொங்கு வேளர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தனியரசு. அந்த தனியரசு அவர்களே எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கலன்ற போது யாருதான் ஏத்துக்குவாங்க? அப்படி கூட்டணி கட்சியே நம்மளை நம்பி பயணிக்க தயார் நிலையில் இல்லைன்ற போது எப்படி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை நீங்க அடையாளப்படுத்த போறீங்க? அதைத்தான் இது ஒரு பக்கம் இருக்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த இல்ல ஒரு விஷயம் சகோதரி நல்லா நீங்க குத்து கவனிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் யாருன்னு எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க வன்னியர் இன மக்கள், பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் அந்த ஏரியா வட மாவட்டங்கள்ல. அந்த சமுதாய மக்களை ஒரு முறை ஏமாத்திட்டார் யாரு? எடப்பாடி பழனிசாமி. 10.5% கொடுத்திருக்காரு. எப்படி ஏமாத்தினாருன்னு சொல்றீங்க? 10.5% இடம் கொடுத்தாரு. அது நிலைச்சு நிக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பு நிரந்தரமா நிக்கணுமா இல்லையா? அவசரமாக கலாய்வு பண்ணாம தேர்தல் வாக்குக்காக வேண்டி ஒரு இந்த அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கை ஃபெயிலர் ஆகி போச்சு. அந்த மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த எதிர்கட்சி தலைவர் ஆக்குனது, இப்ப சொல்ற சகோதரி, எதிர்கட்சி தலைவர் ஆக்குனதே அந்த வன்னியரின மக்கள் ஒட்டுமொத்தமா வாக்களிச்சாங்க. பரவாயில்ல 10.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த நீங்க கொடுத்த அந்த இடஒதுக்கீடு அந்த சட்டம் என்பது அது நிலைச்சு நிக்கல. ஆகவே நீங்க பாமகவோட வலுக்கட்டாயமா நீங்க கூட்டணி சேர்த்தாலும், பெட்டி பெட்டியா பணத்தை கொடுத்து கூட்டணி சேர்த்தாலும், பாமக அதிமுகவுடைய கூட்டணி வச்சா பாமகவுடைய வேட்பாளர் கூட 0 அப்படின்னா ஒரு டெபாசிட்டோட வாங்க முடியாத நிலைக்கு வந்துருவாங்க. அந்த அச்சம் என்பது ஒட்டுமொத்த அனைவருக்கும் இருக்கு. அதனாலதான் வெளிப்படையாக பாமகவே நாங்க அதிமுகவில் நீடிக்கிறோம்னு சொல்லியிருக்கா. இன்னும் சொல்லல. ஏதோ அவங்க அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை பேரம் பேசிட்டு இருக்காங்க. என்ன கூட்டணி வச்சாலும் இந்த தேமுதிக இப்ப பேரம் பேசிட்டு இருக்கு. எனக்கு நான் ராஜ்யசபா எம்பி ஒண்ணு கொடுக்கணும், இத்தனை சீட்டு கொடுக்கணும். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுகவுக்கு இப்போதைக்கு வாக்கு சேகரிக்க கொடி பிடிக்க வீதி வீதியா போய் மக்களை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த 4.5 ஆண்டு செஞ்ச சாதனை சொல்றதுக்கு யார் இருக்கா? என்ன சாதனை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்ற போது தொண்டர் வெறுக்கிறார். அப்படி இந்த கள நிலவரம் எல்லாமே அது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு இவரை நம்பி கூட்டணி கட்சிகள் வருது என்று நம்ம போக போக உங்களை போன்ற ஊடகத்துல பேச முடியும். இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருக்க, பக்கம் ஓபிஎஸ் இருக்காங்க, தினகரன் அவர்கள் இருக்காங்க. இவங்களோட நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சகோதரி, நீங்க ஒரு ஊடகவியாளர், உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல விரும்புறேன். ஒரு இயக்கம், ஒரு குடும்பம், இது ஒரு குடும்பமாகத்தான் இருந்தது. இந்த குடும்பத்தை உடைச்சு சொத்து தகராறு மாதிரி பிரிச்சு வரப்ப போட்டு தனித்தனியா குடியிருந்து ஒண்ணு சாதிக்க போறது கிடையாது. இப்ப தினகரன் தனியா போய் என்ன சாதிச்சுட்டாரு? ஒன்னும் சாதிக்கல. குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குவாரு. ஓபிஎஸ் தனியா போய் என்ன ஒண்ணும் சாதிக்க முடியாது. எடப்பாடி தனியா போய் சாதிக்க முடியாது. அதனாலதான் தொடர்ச்சியா சின்னம்மா அவங்க அம்மா அவர்களை பல முறைக்கு ஆட்சியில அறிஞர் அமர வச்ச முக்கிய பங்குதாரர் அவங்கதான். அவங்களுக்கு தெரியுது நம்ம ஒன்றுபடாமல் வெல்ல முடியாது. நீங்க நல்லதோ கெட்டதோ அனைவரும் ஒன்றிணைங்கப்பா, உங்களவே முதலமைச்சர் ஆக்குறேன், ஆனா தீய சக்தி திமுக அதிகாரத்துக்கு தொடர்ச்சியா வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது செவிடங்காதல சங்கோதர மாதிரி இவங்களுக்கு புறாம இருக்கு. யாருமே கேட்க மாட்டேங்கிறானுவ. இவங்க எல்லாம் அவமானப்பட்டு தொண்டர்கள்ட்ட செருப்படி வாங்குற வரைக்கும் இவங்களுக்கு நான் தான் ஆளுமை என்பதை விடமாட்டார். நீங்களே ஒரு காணொலியில சொல்லியிருக்கீங்க, மறுபடியும் 39+40 இடங்கள்லயுமே திமுக தான் வரும், ஏடிஎம்கே வருவதற்கு எந்த விதமான ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி சொல்லியிருக்கீங்க? இல்ல, அது கள ஆய்வு அதுதானே சொல்ல சகோதரி. இப்ப பாருங்க, அதிமுகவுடைய பிரம்மாண்டமான பெரிய கட்சின்னு பார்த்தா அது அதிமுக தான். அதுக்கப்புறம் தான் திமுக. எந்த கட்சியுமே பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னாலே தமிழகத்துல அதிமுக தான் சொல்லுவாங்க. அந்த கட்சி ஒரு பக்கம் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க 40 இடங்கள்லயுமே இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தா திமுக வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல, திருப்பியும் அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை என்ன காரணம் அப்படி கூறுவதற்கு? இல்ல, ஒரு விஷயம் சகோதரி, அதான் நான் பேச வருங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இந்த அதிமுகவுல ஒவ்வொரு தலைவர்கள் முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, தினகரன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, சின்னம்மா பின்னாடி கூட்டம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வேட்பாளரை போட்டா கண்டிப்பா ஒற்றுமையா இருந்து தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க. தனித்தனியா வேட்பாளர் போட்டா யாரு ஜெயிக்க முடியும்? அப்ப திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை நம்ம தானே கொடுக்கிறோம். அதனாலதான் நான் யூகத்தின் அடிப்படையில கள நிலவரத்தை பத்தி நான் சொன்னேன். நானு ஆமா, இதே நிலைமை நீடிச்சார். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர்றார். அன்னைக்கு பாஜக கூட்டணி, சர்வ கட்சி கூட்டணி எல்லாமே கூட இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதே தேனி தொகுதியை ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பட்டார்
ரவீந்திரநாத் அவர்கள். அப்படி இருக்க பட்சத்துல எப்படி இவங்க ஜெயிக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க? ஏன்னா நாங்க எல்லா இடத்துலயும் சுத்தி வர்றோம். கள ஆய்வு தெரியுது. ஏன்னா அதிமுக வேட்டி கட்டி நீங்க காலகாலமா வந்துட்டு அதிமுகல தான் இருக்கீங்க. காலகாலமா உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அதிமுகல தான் இருக்கிறீங்க. நீங்க கேட்டீங்க 40 தொகுதியிலும் வந்து திமுக பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தொகுதியும் திமுக வெல்ல போகிறது, அதுக்கு வழிவகுக்கிறது நம்ம தான் நான் ஊடகத்துல சொல்லியிருக்கிறேன். அது உண்மையும் கூட தான். கள நிலவரம் இப்ப கிராமப்புறங்களை என்ன பேசுறாங்க, நகரப்புறங்கள் என்ன எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டேன். இப்ப சாதாரணமா வந்து என்னுடைய மாவட்டம் இருக்குல்ல, இது என்னுடைய மாவட்டம் 4 தொகுதி. இந்த 4 தொகுதி மக்களை நான் சந்திக்க என்னால அன்றாடம் நான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, எப்ப வேட்டி கட்டி வெளியில போக முடியல. அதிமுக வேட்டி கட்டி வெளியில போக முடியலையா? சிரிக்கிறாயா? இவ யாரு? எந்த நீ? ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, தினகரனா, இல்ல சசிகலாவா? இப்படி கேட்கிற போது நாங்க இனத்தை சொல்றது அதிமுகன்னு இந்த அடையாளமே எங்களுக்கு மறுத்து போச்சு, எங்களை மறக்க வச்சுட்டு அணியாக்கிட்டாங்களே அப்படின்ற போது வேட்டி கட்ட அச்சப்படுகிறார்கள் அதிமுக தொண்டர்கள். அப்ப அந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார்? இந்த சுயநலவாதிகள் தானே. அப்ப அந்த நிலை மாறினால் மட்டுமே ஒற்றுமையாக இருந்து அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பார்ப்பாங்க. அதனால அதை பார்த்துதான் நான் சகோதரி நான் ஊடகத்துல சொன்னேன். திமுக மறுபடியும் பாண்டிச்சேரி சேர்த்து 40 இடங்களையும் வெற்றி பெற வாய்ப்பளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழர்களின் உரிமைகளை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதிமுக அதுதான் எங்களுடைய வீடு, எங்களுடைய குடும்பம் என்பது அதிமுக. இந்த அதிமுகவினுடைய பிள்ளைகளை ஒன்று சேருங்க. முதல்ல அதிமுக முதல்ல ஒண்ணு சேருங்க. நீங்க தமிழர்கள் நல்லா தான் இருந்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணு செய்ய வேணாம். முதல்ல நம்ம இயக்கமான கட்சியை ஒண்ணு சேர்க்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க. உங்களை ஏத்துக்குவோம். சின்னமா தொடர்ச்சியா குரல் கொடுக்குறாங்க. வாங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளாக உங்களை பார்க்கிறேன். பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து ஆறுதல் கூறி அறிவுரை கூறி குடும்பத்தை வளம் சேர்ப்பேன்னு சொல்றாங்க. அதை கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நீங்க நாட்டை காக்க போறீங்க? தமிழர்களை காக்க போறீங்க? எப்படி முடியும்? முதல்ல இயக்கத்தை காப்பாற்ற முடியலையே. பூரா சாரசாரையா போய்கிட்டு இருக்காங்களே. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்க மத்தியில இருந்து நிறைய திட்டங்களை வாங்கி நாங்க இங்க நிறைவேற்றணும். இப்ப இருக்கவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. பி டீமா அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரே விஷயம், மத்தியிலிருந்து என்னத்தை கொண்டு வந்தாங்க இவங்க 2 பேரும் அதிகாரத்திற்கு. அண்ணன் ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சரா இருக்காரு. பாவம், அவருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த டயத்துல வெறும் ஒரு டம்மி பதவி தான். ஆனா அதிகாரத்துல இருந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. மக்கள் விரோத திட்டங்களுக்கெல்லாம் இருகரம் குப்பி வரவேற்றது நீங்க தானே. என்ன சாதனையை கொண்டு வந்தீங்க? பட்டியல் நீங்களே சொல்லுங்க. அவர் பட்டியலை வெளியேற்ற சொல்லுங்க. என்ன சாதனை? நீங்க 4.5 ஆண்டு காலம் உங்களுடைய சாதனை சொல்றாங்க நான் சொல்லலாம். கோடநாடு கொலை வழக்கு நிறைய, அதான் சொல்ல, ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் 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 பட்டியல வேணா சொல்ல. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. எஸ்பி வேலுமணியுடைய ஊழல், தங்கமணி, அது அந்த மணிகள் லைன்லயே பாருங்க, நிறைய பேர் ஊழல்ல சிக்கி இருக்கிறாங்க. நீங்க கோடநாடு கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியா சேர்ப்பதற்குண்டான ஆதாரம் திரட்டி கூட திமுக விட்டு வைக்கிறது. உங்களை திமுகவினுடைய பி டீமா வர நிறைய சொல்றாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய சாதனை என்ன? மத்திய அரசு எனத்தை வாங்கி வந்து தமிழ்நாட்டை நட்டமா நிமித்தி போட்டீங்கன்னு ஒண்ணும் தெரிய வர. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கவங்க தான் பிஜேபியோட பி டீம் அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்கிறாரு. என்னைய பொறுத்த அளவுக்கு திமுகவினுடைய பி டீம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா சொல்றேன், அது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இதே தமிழக சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க கொடநாடு கொலை வழக்கை பத்தி பேசுற போது, அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர், இதுக்கு முன்னாடி அம்மாவின் ஆட்சியை நடத்தினவர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லணும்? எதிர்கட்சி தலைவர், கண்டிப்பா அது எங்களுடைய இல்லம், அம்மாவினுடைய இல்லம், அதுல வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கு, கண்டிப்பா இதை நீங்க தீவிர விசாரணைப்படுத்துங்க, அதுக்கு அதிமுக உறுதுணையாக இருக்குன்னு சொல்லாம வெளியில வந்து தர்ணா நடத்துற போதே குற்றவாளின்னு நாட்டு மக்கள் பூரா தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் போது இவ்வளவு விஷயம் தெரிந்த திமுக அரசுக்கு, திமுகவுடைய காவல்துறைக்கு, முதலமைச்சருக்கு இன்னும் ஏன் கைது செய்ய மாட்டேன்றாங்கன்னு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அப்படின்ற போது அதனால சந்தேகப்படுறோம் நாங்கெல்லாம். எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு நபர் தான் நம்மளுக்கு எதிரியாக இருக்கணும். ஆகவே இது போன்ற ஒரு வழக்குகள்ல அவர் சம்மந்தப்பட வேண்டாம். எப்பயுமே இவங்க அதிமுகன்னு பேர் சொல்லிட்டு ஒரு கோமாளி நின்றா போதும், நம்ம அடிக்கடி அதிகாரத்துக்கு வரலாம்ன்ற ஒரே ஒரு பிளான்ல தான் இது வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறாங்க.
அம்மாவோட பிறந்தநாள் அன்று அம்மா பேசின மாதிரி ஒரு வாய்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அதை நீங்க கேட்டீங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அம்மா சொல்ற மாதிரியே மக்களால் நான் மக்களுக்காக நான் எப்பயும் அம்மா சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுல மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, மாநில அரசு ஊழல் அரசாக இருக்கிறது, அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசுற மாதிரியே அந்த வாய்ஸ் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதை நீங்க கேட்டீங்களா? ஒரே ஒரு விஷயம் சகோதரி, கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த அந்த வாய்ஸ் இருக்கு. ஏன்னா அவருடைய தொகுதியில அம்மா பிரச்சாரத்துக்கு வரும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் சொல்லியிருப்பாங்க. தினகரனுக்கும் அந்த வாய்ஸ் இருக்குது. அது நாளைக்கு கூட உங்களுக்கு அனுப்புறேன். நான் தினகரன் எம்பியா இருக்கிற போது தினகரனுக்கு பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க. புரியுங்களா? வாக்களிங்க திரு டிடிவி தினகரன், அதுல மக்கள் செல்வர் தினகரன் அவர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஒளிநாடக வெளியிட்ட அது இப்ப சொல்லிட்டு போறான்னு சொல்றதா? அது ஒரு காலகட்டத்துல அவர் முன்னாள் அமைச்சர், அவருடைய தொகுதியில அந்த சேலம் மாவட்டத்துக்கு போகும்போது, அவருடைய தொகுதி சார்ந்து போகும்போது கண்டிப்பா வந்து பிரச்சாரத்துல அம்மா சொல்லியிருக்கலாம், அந்த ஒளிநாடாவை வெளியிட்டிருக்க. அதை வந்து அம்மா இறப்புக்கு முன்னாடி இதை சொன்னதாகவோ அதெல்லாம் வந்து ஒரு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது வந்து அந்த ஒளிநாடா என்பது உண்மையா கூட இருக்கலாம். அவங்க தொகுதியில போய் வாக்கு சேகரிப்பாங்க. இப்ப ஒரு வேட்பாளர் நல்லா புரிஞ்சுக்கா, அம்மா பொதுச் செயலாளர் வேட்பாளர் ஏரியாவுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்க பேரை சொல்லி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆமா சொல்லத்தானே செய்யும். இந்த ஆடியோ வெளியிட்டு என்ன நாங்களா லூசா? இந்த ஆடியோ கேட்டோடனே அம்மா சொல்லிட்டு போயிட்டுங்கிறது என் பிள்ளை இது அடுத்து அதிமுக வாரிசுன்னு சொன்னாங்களா? அதுல கிடையாது, வாக்களிங்க தானே சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படி ஒளிநாடா வேணும்னா 1008 ஒளிநாடா இருக்கு. ஒவ்வொரு வேட்பாளர் முக்கிய வேட்பாளர்கள் அம்மா அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அது நிறைய எடுத்து விடலாம். திண்டுக்கல் சீனிவாசன் கூட இருக்கு. இவ்வளவு கலவரம், இவ்வளவு இந்த மாதிரியான சின்ன பின்னமா ஒவ்வொரு பக்கம் வந்து பிரிஞ்சு கிடக்கிறது அதிமுக. சின்னம்மா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சின்னம்மா அவர்கள் என்ன பண்றாங்க? சின்னம்மா அவங்க வந்து இப்பதான் வந்து போயஸ் கார்டனுக்கு குடியேறி இருக்காங்க. அங்க ஏறின அந்த அந்த இடத்துல அது புனிதமான இடம் தான் மாத்த நாங்க பாக்குறோம். அவங்களும் அதைத்தான் நினைச்சு அம்மாவின் பேர்லதான் இல்லத்தினுடைய பேரே வச்சிருக்கிறாங்க. நல்ல முடிவுகள் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தொண்டர்களுக்கு இருக்கு. நம்ம ஒரு சில நாட்கள்ல நல்ல முடிவுகள் எடுப்பாங்க, தேர்தலுக்கு முன்னாடி முடிவுகள் எடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவங்கதான் தொடர்ச்சியா வந்து ஒற்றுமையை வலியுறுத்துறாங்கல்ல. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மாவட்ட வாரிய நிர்வாகிகள் அறிவிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரிய நிர்வாகி போடுறாங்க, கட்சியிலிருந்து நீக்குறாங்க, வைக்கிறாங்க, அது வேற கணக்கு. சின்னம்மா ஏன் அவங்கதான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் நிர்வாகிகள் போடல, யாரையும் நீக்கல. என்ன காரணம்னா அம்மா வந்து அதை நீக்கிக்கிட்டும் புதுசா சேர்த்துட்டு இல்ல, அனைவருமே அம்மா இறப்புக்கு பிறகு யாரார் என்னென்ன பொறுப்படுறது அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒற்றுமையா இருந்து தேர்தல் சந்திப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு இவர்கள் முதல்ல செவிசாய்க்கணும். அதைத்தான் விரும்புறாங்க. அப்படியே இந்த நிலை நீடிச்சாலும் சின்னமா ஒரு முடிவெடுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சகோதரி. ஐயா, தொடர்ந்து வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி, எந்தவித ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனுமே இல்லாம ஒரு பக்கம் அமைதியாவே இருக்கு. என்ன பண்ண போறாங்க, இவங்க யாரு கூட போய் சேர போறாங்க, இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறாங்க, ஒரு குழப்பத்திலே போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க ஒன்று சேர்ந்தா எங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? ஒன்று சேர்வார்களா? இல்ல, சேர்ந்துதான் ஆகணும். அது எங்களுடைய விருப்பம், அனைவருடைய விருப்பம். அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா அவருடைய ஆலோசனை பெற்றால் கண்டிப்பா அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அடையாளப்படுத்தலாம். அதுல எந்த மாற்றம் இல்லை. இல்ல நான் இப்படியே இருந்து நான் சாதிச்சிருவேன்னு நினைச்சாங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான எண்ணம். அந்த முட்டாள்தனமான எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு, உங்களுக்கு வாழ்வளித்தது யார், உங்களை வழிநடத்தியது யார், அவங்கள நினைச்சு சிந்திச்சு பார்த்து தொண்டருடைய எண்ணங்களை உற்று கவனிச்சு கள நிலவரத்தை தெரிந்து இந்த தேர்தலை சந்தித்தால் அதிமுக அடையாளப்படும். இல்ல நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா உன்னையெல்லாம் வந்து மக்கள் ஏத்துக்கவே இல்லை என்று அது ரொம்ப நாளாகி போச்சு. உன்னை ஏத்துக்க அதிமுகவோட போச்சாலும் உன்னை ஏத்துக்கவே கிடையாது. அப்ப இருக்கும் முதல் அதான் தன்னை சுய பரிசோதனை செய்யல. என்ன அவரு அதான் சொல்ல, அவரை சுத்தி ஒரு 1000 பேர் நின்றுகிட்ட நீங்க தான் சொன்னோன்னே இந்த 1000 பேர் தமிழகம் முழுக்க அதே மாதிரி இருந்துருவாங்களா? கிராமப்புறங்களில் நகரப்புறங்கள் இருந்துருவாங்களா? அந்த 1000 பேருடைய அவங்களுடைய சொல்ல மட்டும் கேட்கிறாரு. அதான் சொல்லு, அவர் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முகரடி வாங்க போறாரு, அது பிறமா திருந்துவாருன்னு பார்ப்போம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.